வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான புதினா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிறது லைக்கானியும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். அதாவது 200 ml குடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன். ஒரு கிண்ணத்துல சேர்த்துருவோம். இதுக்கு தண்ணி விட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுப்போம். 15 நிமிஷம் ஆயிடுத்து நல்லா ஊறிட்டு இருக்கு. இது போதும். இதை 2 தடவை நல்லா கலைஞ்சிருவோம். இந்த தண்ணி எல்லாம் வடிச்சதுக்கு அப்புறம் இந்த அரிசியை குக்கர்ல சேர்த்துடலாம். இதுக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்னா 1.25 டம்ளர் தண்ணி கரெக்டா இருக்கும். குக்கரை மூடி அடுப்புல ஏத்தி 2 விசில் ஹை ஃபிளேம்ல எடுத்துக்கலாம். 2 விசில் ஆயிடுத்து. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்ப்போம். பெர்ஃபெக்ட்டா வெந்திருக்கு. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிப்போம். அதுக்கு மிக்ஸி ஜார்ல 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துப்போம். 3 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய் பொடிசா நறுக்கி சேர்த்துருவோம். 1 கை அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். உங்களுடைய மசாலா ரெடியா இருக்கு. இப்போ அடுப்புல கடாய் வச்சிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சாஜீரா சேர்த்துப்போம். 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காவை சேர்த்துப்போம். 1 இன்ச் அளவுக்கு பட்டையை சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலைகளை சேர்த்துப்போம். வெங்காயம் 1 இது மாதிரி நீளமா வெட்டிந்து சேர்த்துருவோம். வதக்கின்றலாம். 1 நிமிஷத்துல நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது போதும். இப்போ அரைச்ச விழுத சேர்த்துருவோம். கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இத லோ ஃபிளேம்ல 1 நிமிஷம் அப்படியே வதங்கி விடுவோம். 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ வெந்த சாதத்தை சேர்த்துடலாம். நீங்க பாஸ்மதி ரைஸ் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நார்மல் ரைஸை கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இதை 1 நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே விட்டுடுவோம். இந்த மசாலா எல்லாமே சாதத்துக்கு ஏறணும். 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது போதும். இப்போ கொஞ்சோண்டு புதினா இலைகளை சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.